வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் வாழ்கிற இந்த காலம் மிக குறுகிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கிற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் மனிதனுக்கு தேவன் நியமித்த ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு ஒன்று நமக்காய் காத்திருக்கிறது. இந்த உலகத்திலே கண்களை மூடும் போது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் கண்களை திறக்கிறோம். அந்த நித்திய வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. கஷ்டமில்லாத, பாடுகள் இல்லாத, வருத்தங்கள் இல்லாத அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். இந்த உலகம், அழகான இந்த உலகம் ஒரு நாள் மாறிவிடும். புதிய வானம், புதிய பூமியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அவரோடு வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அவருடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று இயேசு சொன்னார். அங்கே சொல்லப்பட்ட இந்த ஸ்தலம் என்கிற வார்த்தை அரண்மனை என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய அரண்மனையை இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிற இந்த உலகம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு நியமித்த அந்த சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு இயேசுவின் மேல் நமக்கு பாசம் தேவை. இயேசுவை எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு லகுவா சிலுவை சுமக்கலாம். இயேசுவுக்காக ஊழியம் செய்யணுமா, இயேசுவின் மேல் அன்பு வேண்டும். பாசம் நிறைந்த கடவுள் இயேசு. உலகம் தூக்கி எறியும் போதெல்லாம் நம்மை தூக்கி அணைக்கிற தெய்வம் இயேசு. அந்த பாசமுள்ள தெய்வத்தை இந்த உலக வாழ்க்கையில் நாம் பின்பற்றி அவரோடு நித்திய காலமாய் வாழ ஆயத்தப்படுவோம். சேர்ந்து எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம்
ஒரு நாள் மறைந்திடும். புது வானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புது வானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம்.